பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அவங்க வேல்யூ தெரியாது, போனதுக்கப்புறம் தான் அவங்க மகிமை கீர்த்தி இதெல்லாம் பேசப்படும் அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா இதுக்கு விதிவிலக்கு. அவள் இருந்தபோதே அந்த மதிப்பும் மரியாதையும் அவளுக்கு கிடைச்சது. ஷீ ஆல்வேஸ் யூஸ் டு கமாண்ட் ரெஸ்பெக்ட். அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் அம்மாவையும் நினச்சிக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் அவாவா அம்மா வசதி இல்லையா? இது ஒரு கதை இல்லை, மனசை நெகிழ வைக்கக்கூடிய எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கை பயணம். எங்கள் அம்மாவுக்கு எப்பவும் சிரிச்ச முகம், கோவப்பட்டோ சத்தம் போட்டோ நான் பார்த்தது கிடையாது. அண்டு சுறுசுறுப்போட மறு அவதாரம். ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டா. ஆனால் ஒன்று, ஷி ஹேட் அக்யூட் ஆஸ்மா. வீசிங் வரவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய நரக வேதனை. அந்த இழுப்பொடியே, ஏண்டி மஞ்சு, வெளியூர் போன உன் ஆத்துக்காரர் நாளைக்கு தானே திரும்பி வரார். புளி காய்ச்சல்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். காய்ச்சறேன். அம்மா, ஏற்கனவே உனக்கு காய்ச்சல் வீசிங் எல்லாம் இருக்குது, அதோட இதெல்லாம் இழுத்து போட்டுக்கணுமா? அடிப்போடி, அது என் கூட பிறந்தது. அது குணமானதுக்கப்புறம்தான் நான் வேலை செய்யணும்னா இந்த ஜென்மத்தில் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அலை ஒஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்நானம் பண்ணணும்னா முடியுமா? அம்மாவுக்கு அசாத்திய மனோதிடம், வைராக்கியம், அந்த பாசிட்டிவ் அவுட்லுக், அதுதான் அவளுடைய ஸ்ட்ரென்த். எப்போ இந்த வீசிங் கட்டுக்கடங்காமல் போகும், எப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போவோன்னு யாருக்குமே தெரியாது. நன்னா பேசிகிட்டே இருப்பா, திடீர்னு அடி வயிற்றுலேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் அந்த முகத்தில் அப்போவும் அந்த சிரிப்பு அப்படியே இருக்கும், வேதனை அடைக்கின்ற சிரிப்பு. ஏண்டி, என் பேரக்குட்டி சந்துரு சாப்பிட்டாச்சா? அம்மா, எக்ஸப்ட் பண்ணிக்காதம்மா. அடுத்தது ஹாஸ்பிட்டல். ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டுக்கு வெளியில் உட்காந்துருந்தேன். இந்த மாதிரி பல நாட்கள் பல ஆஸ்பத்திரி. அம்மாவோட நான் தனியாக இருந்திருக்கேன். அப்போல்லாம் அம்மா உயிரோடு தான் இருக்காளான்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு சந்தேகம் வந்துடும். கிளாஸ் வழியாக ஐசியூக்குள்ளே எட்டி பார்த்தேன். காத்தாலேருந்து ரொம்ப சிரமப்பட்டவ அசந்து தூங்கின்னு இருந்தா. பல சந்தர்ப்பங்களில் யமனை மீட் பண்ண கையை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு மீண்டும் வந்திருக்கா அம்மா. அதுக்கு காரணம் அவளுக்கு எங்கள் மேலே இருந்த பாசம், எங்களுக்கு அவள் மேலே இருந்த அன்பு. வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் அடி வயிற்றில் நெருப்ப கட்டின மாதிரி இருக்கும் எங்களுக்கு. வந்ததும் கோலாகலம்தான். பண்டிகையும் திருநாளும் தீபாவளி கார்த்திகை எல்லாமே அன்னைக்கு தான் எங்களுக்கு. வீட்டுக்கு வந்ததும் கேலியாக கேட்போம் அம்மா கிட்ட, அப்படி என்ன தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும், எங்களை விட அந்த இடம் தான் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஐசியூவில் தான் தன்னோட முக்கால்வாசி நாளையும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா எங்கள் அம்மா. நர்ஸுகளும் டாக்டரும் தான் அவளுக்கு உறவுக்காரங்க. மாத்திரையும் மருந்தும் தான் அவளுக்கு சாப்பாடு. எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுக்க போகிற இடம் தான் அவளுக்கு ஹாலிடே ரெசார்ட். சுற்றி இருக்கிறவங்களோட அன்பும் பரிவும் தான் அவளுக்கு கோவில். கொல்லை பக்கம் வாசப்பக்கம் சொல்கிற மாதிரி தூரத்தில் இருக்கிற அண்ணாவும் தம்பியும் ஓடோடி வருவா. பெட்டி படுக்கையோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போவா. இல்லை என்ன ரிலீவ் பண்ணிவிட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவா. அன்றைக்கும் அப்படி தான் 2 பேரும் மாற்றி மாற்றி சாயங்காலம் வரைக்கும் இருந்தா. ராத்திரி நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது என்னவோ தெரியல, ஹாஸ்பிட்டலில் ராத்திரி தங்கிறதுனாலே பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு பயம். அந்த சைக்காலஜி என்னன்னு இது வரைக்கும் எனக்கு புரியலை. சரி, அதை விடுங்க. என் ஹஸ்பண்டும் சரி, மாமனார் மாமியார் எல்லாரும் தெய்வத்துக்கு சமமா எனக்கு உறுதுணையாக இருக்கா. புலியும் சிங்கமுமா. நோய்கள் அம்மாவை பயமுறுத்தினாலும் சிரிப்பும் சந்தோஷமுமா நாங்கள் அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ண நாட்களை என்றைக்குமே எங்களால் மறக்க முடியாது. நாங்கள் சில சமயம் கலகலத்து போனாலும் 1000 யானையோட வலிமையை எங்களுக்கு கொடுப்பா எங்கள் அம்மா. சச் அ ஸ்ட்ராங் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அம்மா எத்தனாவது தடவை ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்கான்னு யாராலையும் கணக்கு வச்சுக்க முடியாது. மறுநாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லியிருந்தார். ஸோ மறுபடியும் அதில் தீபாவளியோ இல்லை கார்த்திகையோ கொண்டாடுவோம். எங்கள் அம்மாவும் அதே திம்போட அதே பொலிவோட வளைய வர ஆரம்பிப்பா. கண்ணு மூடிண்டு அந்த குதூகலத்தை ரசிக்க ஆரம்பித்தேன். என் தோலை யாரோ தட்டின மாதிரி இருந்தது. கண் முழிச்சு பார்த்தேன். நர்ஸ் நின்றுருந்தா. என்ன மேடம், அசந்து தூங்கிட்டீங்களா? 2-3 தடவை கூப்பிட்டு பார்த்தேன், நீங்கள் எழுந்துக்கல. அதான். எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களும் தூங்கிட்டு தான் இருக்காங்க நிரந்தரமாக. நான் நர்ஸையே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எழுந்து போய் ஐசியூ ரூமை எட்டி பார்த்தேன். அதே தெளிவான சிரிச்ச முகம். எங்கள் அம்மா இந்த தடவை யமனோட கை குலுக்கிட்டாங்க. அம்மாவுடைய பயணம் முடிஞ்சு போச்சு.
அம்மாவுக்கு என்றைக்குமே மரண பயம் இருந்ததில்ல. ஏன்னா அடிக்கடி அந்த கோட்டை தொட்டுட்டு வந்திருக்கா. எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் குறை நிறைகள் இருந்தாலும் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா எங்கள் அம்மா. அம்மாவோட இருந்த நாட்களில் வேற எந்த மனுஷாலும் கள்ளப்படலை, எந்த விஷயமும் தெரிஞ்சுக்க ஆசைப்படல, எந்த எண்ணங்களும் நெஞ்சில் நுழையலை. அம்மாவே காலை, அம்மாவே மாலை, அவளே இரவு. ஐ ஜஸ்ட் யூஸ் டு அட்மைர் ஹர். எங்கள் அம்மா எங்களை விட்டு போனதுக்கப்புறம் நிறைய சந்தோஷ பயணங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன, அம்மா அப்பா 2 பேருமே இல்லைங்கிற குறைய தவிர எங்கள் அம்மா. இப்போ நீ எங்கம்மா யாருக்கும் தெரியாது. ஆனால் அவளுடைய அந்த மனோதிடம், மன வலிமை, எவ்வளோ குரூரமான வியாதியாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆகிருதி, அது எங்கள் அம்மான்னு இல்லை, அந்த ஜென்ரேஷனில் இருந்த எல்லாருக்குமே அது இருந்தது. நம்ம ஜெனரேஷனுக்கும் அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் அதே மனோபாவம், அதே ஆட்டிடியூட், அதே சக்தி இருக்குமா? இட்ஸ் எ பிக் கொஸ்டின் மார்க்.